வணக்கம். இந்த வீடியோவில் நான் யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன், என் ப்ராஜெக்ட் என்னன்றது இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே போட்டிருக்கேன். அதை என்ன பண்ணா, அதில் ஒரு அட்ரஸில் வாஸ்து சொல்கிறவா காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்க. எனக்கெல்லாம் 35 வருஷமாக எனக்கு அது பெரிய நெட்ஒர்க்கு. அதான் எனக்கு த்ரூ மவுத் ஐ எம் டூயிங். ஆட் மூலிமா இல்லை. இப்போ தான் யூடியூப்பில் போட்டுருக்கேன். காண்டாக்ட் பண்ணியிருக்கா. அவள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, கிளைண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. அவள் என்ன பண்ணா, இவரோட அட்ரஸ்லாம் எடுத்துட்டு என்கிட்ட பேசிட்டா. அவள் பர்சனல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேசுகிறார் அப்படின்னுட்டு. இது இங்கே உங்கள் தப்பு இருக்கும், அங்கே தப்பு இருக்கும், நாங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பேசுகிறாளாம். எப்படி இருக்குது பாருங்க. அவள் எங்கிட்ட பேசுகிறா. அவள் ஃபோன் நம்பர்லேருந்து நேம்லேருந்து எல்லாம் என்கிட்ட கொடுக்குறா. பார்த்தீங்களா, எங்கள் சுற்றிந்து எப்படி வருது பாருங்க. இதை நான் தவறாக சொல்லலை. எப்படியோ பிஸ்னஸ் பண்ணணும்னு அவள் பார்க்குறா. இப்படியும் மனுஷா இருக்கா. பண்ணட்டும் வேண்டாம்ல, பட் நம்ம தெரியணும்ல. கேட்குறா பர்சனல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்படி தெரிஞ்சு எங்களை அப்ரோச் பண்ணுறாரு எப்படி என்னான்னு. இல்லை, நான் யூடியூப் வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் போட்டிருக்கேன், கம்பெனி நேம்லாம் போட்டிருக்கேன், அதை பார்த்து அவள் வந்திருப்பா அப்படின்னு. நான் அவளே புரிஞ்சுட்டா. எம்ப்ளாயி ஒருத்தரை செலெக்ஷன் பண்ணுறதுனால அவள் ஹெச்ஆரில் ப்ரொசீஜர் வச்சுருக்கா. வெரிஃபிகேஷன் பண்ணி எடுப்பா ஆளை. அவகிட்ட இவ அப்ரோச் பண்ணியிருக்கா. எப்படி இருக்குது பாருங்கள் பிஸ்னஸுக்காக. முடிஞ்சதை பண்ணணும். இது எதுக்கு நான் தெரியாதையாக போடுறேன். கரெக்டாக அவள் கம்பெனி நேமெல்லாம் தரேன். இன்றைக்கி நேற்றா பழக்கம் எனக்கு. அவள் எது முடியுமோ அதை பண்ணணும். இது சகஜமாக 4 பேருக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் நான் விஷயத்தை. எப்படிலாம் இருக்கா பாருங்கள் மனுஷா. வணக்கம்.